before starting the session. Sit erect, palms more or less facing the ceiling, spine erect with a beautiful smile. Take a normal breath in, breathe out. Take a deep breath in and let go. For chanting home, take a deep breath. Om. Take another deeper breath. Om. Take another deeper breath. Om. Slowly and gradually open your eye. எல்லோருக்கும் வணக்கம். வாங்க அவை பிராட்டியுடன் தொடர்ந்து பயணிக்கலாம். நாம போன ஞாயிற்றுக்கிழமை தூய ஒளி காட்டல். தூய ஒளி என்பது ஞானம். எப்படி ஞான உதயம் நமக்குள்ள ஆறுதட்டு பார்த்தோம். அது ஒரு நிலை, அது ஒரு உணர்வு. திஸ் இஸ் தி அல்டிமேட் ஞானம்ங்கிற நிலை வளர்ச்சியை அங்கீகாரப்படி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்திருக்கக்கூடிய அந்த ஒரு சக்தி, எங்கும் வியாபித்து இருக்கக்கூடிய அந்த ஒரு சக்தி, இந்த அண்டாண்ட கோடி பிரம்மாண்டத்திற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய சக்தி, இந்த பிரபஞ்சத்தின் அத்தனை படைப்புகளுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய சக்தி எப்படி தன்னைத்தான் நமக்குள் வெளிப்படுத்திக் கொள்கிறது என்பது தான் தூய ஒளி காண்டல். காண்டல்ல கண்ணுக்கு எதுல படுறது. இப்ப நம்ம ஊட்டிக்கோ கொடைக்கானலுக்கோ கார்ல போறோம், மிஸ்ட் ஒரே மேகமூட்டமா இருக்கு, பனி மூட்டமா இருக்கு, எல்லாம் எல்லோ லைட் போட்டு போவான், அப்பதான் கொஞ்சமா தெரியும். ஆனா சூரிய ஒளி வர வர இந்த பனிமூட்டம் காணாம போகும். அந்த பனிமூட்டத்தை பற்றி எண்ணமே நமக்கு இருக்காது. You will start enjoying the nature. What was a big obstacle for your progress minutes back becomes non-existent for you. அதுபோல உருவொன்றல், உருவாதீதம், இதெல்லாம் நீங்க வழக்கமா ஃபாலோ பண்ணிட்டே வந்து நம்முடைய சாதனை பண்ணிட்டே இருந்தோம்னா நமக்குள்ள பல மாற்றங்கள் நமக்கே தெரியாம நடக்கும். அதுதான் குரு பூர்ணிமா. எவ்ரி ஜூலை குரு பூர்ணிமா வரும். இட் இஸ் மென்ட் ஃபார் சத்குருஸ். அவங்களுக்கு நம்ம ஏதோ மெச்சு பண்ணல. அது எப்படி கார்பரேட் செக்டர்ல செல்ஃப் அப்ரைசல் டு நெகோசியேட் ஃபார் தி இன்க்ரீஸ் இன் யுவர் சேலரி அண்ட் பெர்குசிட்ஸ். அது போல குரு பூர்ணிமா இட்ஸ் எ செல்ஃப் அப்ரைசல். போன வருஷம் நம்ம எப்படி இருந்தோம், எப்படிலாம் சாதனை பண்ணிட்டு இருந்தோம், இப்ப எப்படி இருக்கோம், எப்படி இவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு நம்ம அதிசயிப்போம். ஏன் மாற்றங்கள் ஏற்பட்டதுன்ற கேள்வி வர நமக்குள்ள ஒரு அற்புதமான நாமளே பாராட்டிக்கிற மாற்றம். அந்த நிலையில் தான் அவ்வை பிராட்டி நம்மள கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போயிட்டு வீட்டு நெறிப்பால் அதுல நம்மளை தயார்படுத்திட்டாங்க. வந்தாச்சு. அப்புறம் எங்க இருக்கிறார், யார்கிட்ட போய் சேர்றது தெரியலங்கிறப்ப எனக்கு அட்ரஸ் தெரியாவா, நான் கூட்டிட்டு போறேன்ட்டு அவ்வை பிராட்டி கூட்டு வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம காலிங் மேல் அடிக்க போறோம். we are going to meet the ultimate. அதுதான் இன்றைய சதா சிவம். சதா என்றால் எப்பவுமே எங்கும் இருக்கக்கூடிய பரமனன். சிவம், சிவம் என்றால் அழகு. சிவம் சத்தியம், சிவம் சுந்தரம். சிவம் என்றால் சத்தியம், சிவம் என்றால் அழகு. சத்தியம், சிவம், சுந்தரம். ஆக அந்த அற்புதமான நிலைகளை நம்ம அவ்வை பிராட்டி இதோ வந்துட்டான் பாத்தியா, இதோ வந்துட்டான் பாத்தியா, இதுதான் தன்னைத்தான் உணர்தல், இதுதான் சிவம்.
இப்போ நீ சிவத்தோட ஐக்கியமாயிட்ட. நீ இருக்கக்கூடிய நிலைதான் சிவம். தட் இஸ் வாட் த பீப்புள் கால் as என்லைட்டன்மெண்ட், செல்ஃப் ரியலைசேஷன். இது உங்க அனுபவமா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைவன், அந்த ஜீவாத்மா எல்லா ஆணவமலம், மாயமலம், மாயமலம், கர்மமலம் நீங்கி பரிசுத்தமான ஒளி வீசக்கூடிய, பொன் ஒளி வீசக்கூடிய, வலம்புரி சங்கு போல் ஒளி வீசக்கூடிய அந்த உங்களுடைய உள்ளுணர்வு ஆஹா என்ற பேரின்ப நிலையில் இறைவனுடன் ஒன்று கருத்தக்கூடிய ஒரு அற்புதமான அனுபவம். எப்படி எந்த ஒரு நதியாக இருந்தாலும் அதற்கென்று ஒரு பெயரிடப்பட்டு தன்னுடைய வழியை அது தேடுகிறது. அதற்கு தெரியும் முடிவில் தான் அற்புதமாக தன் தலைவரான அந்த பெருங்கடலுடன் தான் நாம் கடக்க வேண்டும். அதே நேரத்தில் நாம் நம்முடைய தனித்தன்மையை இழந்து விடுகிறோம் என்பதையும் அது உணர்ந்திருக்கிறது. ஆனால் அந்த தனித்தன்மையை இழக்கும் பொழுதுதான் பேரானந்தம் ஏற்படுகிறது. தட் இஸ் தி அபினிவேஷா அஸ்மித். நான் 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 இருக்கிற வச்சும் இந்த ஐடென்டிட்டி இருக்கிற வச்சும் அந்த டியூவாலிட்டி இருக்கும். சர்வமும் நீயே, சர்வமும் நீயே. சரணகதி தத்துவத்துக்கு போவச்ச ஆட்டோமேட்டிக்கா யூ பிகம் தட். எப்படி ஒரு கடல் நீரில் ஒரு துளி கடல் நீரை எடுத்துட்டாலும் that a drop of that water contains a whole ocean. The whole ocean is contained in that little drop of water. That's the ultimate. அதைத்தான் நாம் இப்ப உணர போறோம். அதற்காகத்தான் எவ்வளவு மெல்ல 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 நம்மள அவ்வை பிராட்டி ப்ரிப்பேர் பண்ணிட்டே வந்தாங்க. ஆக இப்பொழுது நாம் எடுக்க போறது சதா சிவம். எப்பொழுதும் அந்த சிவன் என்ற நிலையிலேயே நாம் இருக்கக்கூடிய நிலை. உனக்குள்ள எந்த அனுபவங்கள்லாம் ஏற்பட்டா நீ உந்த வீட்டை அடைந்து விட்டாய். எந்த அட்ரஸை தேடிட்டு வந்தியோ, யாரு தேடிட்டு வந்தியோ, அவ ஆத்துல அவனை சேர்த்துட்டேன், அவர் இதை வந்துட்டு இருக்கார், இதை பார்த்துக்கோ அவ்வை பிராட்டி நம்மளை தனியா விட்டுடுறோம். எப்படி இரு காதலர்கள் சந்திக்கும் பொழுது வழிகாட்டியாக இருப்பவர்கள் விலகிக் கொள்வார், அது போல அவ்வை பிராட்டி இங்க அப்பா உன்னை சேர்த்துட்டா தான் கண்ணு, ஹாப்பியா இரு, சந்தோஷமா இரு. இப்ப நீ வேற இல்லை, நான் வேற இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்கு, மத்தவாளியும் கரை சேர்க்கணும், போயிட்டு வரட்டு அவை பிராட்டிங்க விடை பெறுவார். அந்த ஒரு இறுதி நிலையில் அவை பிராட்டிக்கு நாம் நன்றி கடன் பட்டு நன்றி உணர்வுடன் பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான பகுதி இது. பார்க்கலாம். முதல் குறள். 10 திசையும் பரந்த கடல் உலகம் ஒத்து எங்கும் நிற்கும் சிவம். 10 திசையும், 8 திசைகள் ஆகாயம் பூமி, 10 திசையும் பரந்த கடல் உலகம், கடலால் சூழப்பட்ட இந்த மிகப்பெரிய உலகமும் ஒத்து ஒன்றுபட்டு எங்கும் நிற்கும் சிவம். இத உங்களுக்குள்ள நீங்க எப்படி உணரணும்னு, இப்ப பீச்சுக்கு போறீங்க, இல்லாட்டி ஒரு இயற்கை காட்சிக்குள்ள போறீங்க, போறச்சே அது உங்களுக்குள்ள ஒன்றி போகணும். You should be able to become one with that. You should be able to enjoy the breeze, the coolness, the chillness, அந்த பசுமை மரங்கள். இதுல நீங்க பின் கோட் ஆஃப் காட் அப்படின்ட்டு ஒரு யூடியூப் சேனல் தயவுசெஞ்சு பாருங்க. ஸ்ரீராம் சார் அப்படின்னுட்டு, he is in Hyderabad. He is a great ஞானி by birth. தயவு செஞ்சு பாருங்க. ஆனா most of his speeches are in Telugu. ஏன்னா தெலுங்கு. He is a professor, English professor in the உஸ்மானியா யூனிவர்சிட்டி. அவர் நிறைய ஸ்பீச் தெலுங்கு தான் கொடுத்திருக்கார். அவருக்கு இயற்கையாகவே அந்த மிஸ்டிக் பவர்ஸ் ஆர் தேர். ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாரும் கொஞ்சம் சாப்பிட்டு இருப்பாங்க, உப்புமா, இதுல கொஞ்சம் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு நல்லா இருக்குமே அப்படின்ட்டு ஒரு ஃப்ரெண்டு சொல்லுவார். ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபேமிலியோட.
அங்க ஒரு கேலண்டர், அந்த கேலண்டர்ல எலுமிச்சம்பழ செடி இருக்கு, எலுமிச்சம்பழம்லாம் இருக்கு. கேலண்டர் மைண்ட் யூ. இவர் கை நீட்டி 2 எலுமிச்சம்பழத்தை பறிச்சு கொடுக்குறான். இதை பிழிஞ்சுக்கோங்க. இஸ் லிவிங் அமங் அஸ் நவ். இஸ் ஒர்க்கிங் as a professor of உஸ்மானியா யூனிவர்சிட்டி, இங்கிலீஷ் ப்ரொஃபசர். அப்பேற்பட்டவர் அவர். அவர் நடந்து போயிட்டா இருப்பார். மடியில நனைஞ்சிட்டு இருப்பாங்க சின்ன குழந்தைங்க எல்லாம். யாருக்குமே சத்குருக்களுக்கு சின்ன குழந்தைங்க கஷ்டப்பட தாங்க முடியாது. உடனே இப்படி இல்லை, அவர் கையில குடம் வரும். 1, 2, 3, 4, 5, 6 இவருக்கு கொடையை கொடுத்துட்டு போயிட்டா இருப்பார். அவரை நினைச்சிட்டு இருப்பார். You see the difference? He's among us now. தயவு செஞ்சு பாருங்க. The pin code of God. He does not support your austerities. உடம்ப வருத்திக்காத. The very creation is the expression of God. You enjoy the waterfalls. You enjoy the clouds. You enjoy everything because the God, the creative energy expects you to relax and enjoy his creation. எப்படி அம்மா ஒரு அழகா ஒரு கோலம் போட்டாலோ இல்ல கட்டி ஒரு அழகா ஒரு டிஷ் பண்றான்னு வச்சுக்கலாம், நம்ம சாப்பிட்டு என்ஜாய் பண்றோம். அம்மா பிரமாதமா இருக்குமா, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குமான்னு அம்மாவுக்கு பெருமை. அப்படியாடா வெளியே காட்டிக்கிட்டாட்டி கூட பாத்தியா பையன் சந்தோஷமா இருப்ப, ஒரு சந்தோஷம், ஒரு பூரிப்பு, ஒரு எக்ஸ்பான்ஷன். தட் இஸ் வாட் த மெடிடேஷன் இஸ். அப்போ ஸ்ரீராம் சார் சொல்ற, அம்மா தன்னுடைய படைப்புகள் எல்லாம் பார்த்து நம்மளை அப்ரிஷியேட் பண்ண சொல்றாடா. ஏன் கண்ணை முடிட்டு தாவும் பண்ற? கண்ணை நல்லா திறந்து வச்சுக்கோ, எல்லாத்தையும் பார். தட் இஸ் ஹிஸ் பிரின்சிபல். ஒவ்வொரு சத்குருக்கும் ஒரு வழி இருக்கும். இஸ் a methodology is let yourself be free. எல்லாருக்கும் நல்லது பண்ணு, நல்லது நினை, நல்லது செய். என்ஜாய் த கிரியேஷன், என்ஜாய் த கிரியேஷன். அதுதான் டாக்டர் ஸ்ரீராம் சார் அவருடைய யூடியூப் சேனல் பின் கோட் ஆஃப் காட். பெக்யூலியரா இருக்கும். ஐ ரியலி என்ஜாய். ஃபார் த பாஸ்ட் 2 months ஒவ்வொன்னா அதை தமிழாக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்ப அழகா இருக்கு, பாருங்க முடிந்தது. ஆக 10 திசையும் பரந்த கடல் உலகும் ஒத்து எங்கும் நிற்கும் சிவம். எங்கேயும் வியாபிச்சிருக்கு அந்த நிலை நீ உணரணும். எதை பார்த்தாலும் அதுல யூ ஷுட் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை யுவர்செல்ஃப். சந்தோஷமா, சுகமா, ஆனந்தமா. அப்போ you are already there in the enlightenment, so called enlightenment. These are the சதா சிவ நிலை. அடுத்தது விண் நிறைந்து நின்று விளங்கும் சுடர் ஒளி போல் உள் நிறைந்து நிற்கும் சிவம். போன ஞானோதயத்திலே பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஒளி முக்கியம், 2வது ஆகாசம். வெளி ஒளி 2 தான் முக்கியம். ஒலி அதுக்கு அடுத்தது. வெளி and ஒளி, they are very subtle. Sound is little gross. So the subtlest elements are the whole ஆகாச தத்துவா and the light. அதனால்தான் அடிக்கடி எல்லாருமே சொல்லுவாங்க, இறைவன் ஜோதி சுரூபமா இருக்கா. அது உன்னுடைய அனுபவமாக. இதுதான் 2வது. விண் நிறைந்து, the whole space. நின்று விளங்கும், you should be able to identify the space with yourself. சுடர் ஒளி போல், அந்த சூரிய பகவானுடைய சூரியோதயம், அந்தி மாலை வண்ண கோலங்கள், உச்சி வெயில் நல்ல மண்டக்காயிற மாதிரி எல்லாத்தையும் ஒரு அனுபவமா எடுத்துக்கிடுச்ச, யூ பிகம் தட். அதுதான் இங்க அற்புதமா ஔவையார் சொல்றார். பாருப்பா, விண் நிறைந்து எங்கும் விண் நிறைந்து நின்று. நின்று மீன்ஸ் யூ ஷுட் பி ஏபிள் டு எஸ்டாப்ளிஷ் யுவர் செல்ஃப். விளங்கும் சுடர் ஒளி போல் ஜோதி ஸ்வரூபமாக உள் நிறைந்து நிற்கும் சுகம். அத நீ சுகமா உனக்குள்ள. It is not a kind of intellectual knowledge or bookish knowledge or scriptural knowledge. It should become your experience.
அதுதான் உள் நிறைந்து உனக்குள்ள அது என்னவோ பண்ணுதா, ஏதோ பண்ணுதா. அந்த நிலைதான் சதாசிவம். கடைசி அற்புதம் இந்த 10 குறள் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதனுடைய ஒரு அனெக்ஷர் மாதிரிதான் இருக்கு. ஏன்னா தூய ஒளி காண்டல்லையே நம்ம இது எல்லாத்தையும் பார்த்தோம். 3வது மொள்ள வர்றார். அதுக்கப்புறமா ஆகமும் ஜீவனும் ஆசையும் தான் ஆகி ஏகமாய் நிற்கும் சிவம். நிறைய யோகா ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவான். அப்பா என்னால காமத்தை அடக்க முடியல, என்னால குரோதத்தை அடக்க முடியல, என்னால மோகத்தை அடக்க முடியல, நான் என்னதான் பண்றது, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் எப்பவுமே சொல்லுவேன், எதையுமே கண்ட்ரோல் பண்ணுங்க. டூ யுவர் சாதனா ரெகுலர். இட் இஸ் லைக் ஒரு விளக்க நம்ம முதுகுக்கு பின்னாடி வச்சோம்னா நம்முடைய நிழல் பூதாகாரமா இருக்கும். செவுதுல பூதாகாரமா பெருசா இருக்கும். இட்ஸ் லைக் அ ஃபேண்டம். அதை நீங்க சண்டை போட முடியாது. அந்த நிழலோட நீங்க என்ன செஞ்சாலும் நிழல் இருந்துட்டே இருக்கும். வாட் யூ நீட் டு டு, ஜஸ்ட் அபவுட் டர்ன், திரும்பி அந்த விளக்க பாருங்க. அந்த விளக்க பாத்தீங்கன்னா அது உங்க கண்ணுக்கு தெரியாது, அது இல்லாமல போயிடும். இட் இஸ் யுவர் ஆங்கிள் ஆஃப் அப்சர்வேஷன். அதைத்தான் சொல்லுவேன். நீங்க உங்க சாதனைகள் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அதை பத்தி நீங்க நினைப்பே வராது. அதனால ஏன் அவ்வை எதுக்கு சொல்றேன்னா, அவ்வை பின்னாடி சொல்றாங்க, ஆசைய கொடுக்கறதும் ஆசையா இருக்கிறதும் அவன் தான், அவனருளாலே அவன் தாழ் வணங்கி. ஆசைங்கிறது கூட அது இருமைன்னு இருக்கிறதுனால தான் உலகமே இயங்குகிறது. அந்த இருமை இல்லாட்டி உலகமே கிடையாது. அந்த இருமை இருக்கணும், அதை நீ புரிஞ்சுக்கணும். ஏன் எதற்காக புரிஞ்சுக்கிட்டு யூ ஷுட் பி ஏபிள் டு ஹேண்டில் இட், டோன்ட் கண்ட்ரோல் இட். அதுதான் எங்க அவை பிராட் சொல்றாங்க. அந்த ஆசையை கொடுக்கறது கடவுள் தான், அந்த ஆசையா இருக்கிறது கடவுள் தான், அந்த ஆசைகளை நிவர்த்தி பண்றது கடவுள் தான்டா. அதை பத்தி உன்னை குறைச்சு நினைக்காது. ஏன்னா ஏற்கனவே அந்த ஜோதி ஸ்வரூபம் உனக்குள்ள இருக்கு. You get the point? The very divinity is there in every creation. அதுல the human birth is the highest, which is blessed with the experience or the potential that it is there. வேற எந்த ஒரு படைப்புக்கும் அது கிடையாது. அதனால மனித பிறவியில் மட்டும்தான் நாம் இறைவனுடன் ஒன்றுபட்ட நிலையை நாம் அடைய முடியும். அதனால தான் சொல்றாங்க, ஆகமும் என்னென்னலாம் நீதி நெறிகள் சொல்லு. நீதி நெறி பகவத்கீதை சொன்னது என்ன, பாகவதத்தில் சொன்னது என்ன, எல்லா திருக்குறள் சொன்னது என்ன, எல்லா ஆகமும் எல்லா நீதி நெறி நூல்களும் ஸ்கிரிப்சர்ஸ் ஜீவனும் இதுதான் இறைமையை நோக்கு உனக்குள் வைத்திருக்கக்கூடிய ஜீவாத்மாவாக நீ இருக்கிறாய். அதனால ஆசையும் தான் ஆகி அந்த ஆசையை கொடுத்து அதை நீக்கிறது இறைமை தான். ஏகமாய் நிற்கும் சிவம், அந்த நீதி நெறி நூல்ல இருக்கிறதும் சிவம் தான், உனக்குள்ள ஜீவனா இருக்கிறதும் சிவம் தான், உனக்கு ஆசையை கொடுக்கறதும் சிவன் தான். எல்லாவற்றிலும் சிவன் இருக்கிறது. சோ ஏக தத்துவம் சிவார்ப்பணம்ட்டு உன்னுடைய கடமைகளை சரிவர ஆற்றிக்கொண்டு நீ இருப்பாயே, ஆனால் உனக்குள் ஞானம் தானாக வரும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லைட்டு நான் சொல்லல, அவ்வை பிறகு சொல்றேன். சோ அதனால உங்களை குறைச்சி இடப்படாதீங்க. குருஜி சொல்வார், நெவர் எவர் ஃபீல் செல்ஃப் கில்ட்டி. நீங்க இந்த செல்ஃப் கில்ட் ஃபீல் பண்றச்சியே உங்க பிராண சக்தி குறைஞ்சிடும். செல்ஃப் பிட்டி, ஐயோ இப்படி பட்டது, ஐயோ இப்படி பட்டேன், ஐயோ இப்படி பட்டது, அது உங்களுக்குள்ள ஒரு குறைச்சல் வந்து உங்க இருக்கிற எனர்ஜியும் போயிடும். சோ வாட், இட்ஸ் ஓகே, வாட் நெக்ஸ்ட், போய்கிட்டே இருக்க முடியுது. திஸ் மனித பிறவி ஃப்ரம் இம்பர்ஃபெக்ஷன் பிகமிங் பர்ஃபெக்ஷன், அதுக்கு வழிகாட்டுறது அந்த சிவம் தான். அவ்வை பிராட்டி போன்ற நம் சத்குருக்களை போன்ற ஆண்டோர்கள் சார்ந்தோர்கள் நம்மை அந்த நிலைக்கு உயர்த்துகிறது. குருஜி சொல்றதோ இல்லையோ, வாட் இஸ் யுவர் கோல் அப்படிங்கிறப்ப, மை கோல் இஸ் டு மேக் யூ டு ரீச் த கோல். உன்னை அந்த அற்புதமான இறைவனிடம் சேர்ப்பிப்பது ஒன்றுதான் என் லட்சியம் பலமுறை சொல்லியிருக்காரு குருஜி.
ஐ எம் a garbage collector. Give all your worries and problems to me. வேற யார் சார் சொல்லுவாங்க? சத்குரு. அது போல அவை பிராட்டி கவலையே படாது. ஆகமம் எல்லா நீதி நூல்கள்லயும் அவர் தான் இருக்கார். ஜீவனம் உனக்குள்ளேயும் அவர் தான் இருக்கார். ஆசையும் ஆசை வடிவத்தில் இருக்கிறதும் அவர் தான். தான் ஆகி ஏகமாய் நிற்கும். வேற டைமென்ஷன் போறாங்க பாருங்க. முதல்ல எங்கேயும் வியாபித்து இருக்கிறது சொல்லிட்டாங்க. இப்போ நமக்குள்ள வர்றாங்க. கெட் த பாயிண்ட். வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது வாயுவாய் மண்ணுயிராய் மற்ற அவற்றின் உட்பொருளாய் ஆயும் இடம் தானே சிவம். இப்போ மொழ she comes to the grosser level. பஞ்சபூத தத்துவமாக பஞ்சபூதத்தின் தன்மாத்திரைகளாக ஞானேந்திரியங்களாக கர்மேந்திரியங்களாக அனைத்துமாக இருக்கக்கூடியது அந்த ஒரு அவற்றின் உட்பொருளாக இருப்பதே அந்த சிவம் தான். பூமியை மண்ணை கையில எடுத்து பார்த்தா சிவம் தெரியாது. அந்த மண்ணுக்குள்ள வச்ச ஒரு விதை இப்படி செடியா வருது. ஒண்டர்மெண்ட். அப்பதான் தெரியுது ஏதோ ஒரு காரண காரியம் இருக்கு. ஆக ஒவ்வொரு பஞ்சபூத தத்துவத்திலையும் உட்பொருளாய் இருப்பது அந்த இறைமை. ஆக ஒவ்வொரு பஞ்சபூதத்திலும் நாம இறைவனை காண உணர நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவற்றை மதிக்க வேண்டும். சார் ரொம்ப முக்கியம். இந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா தண்ணிய அனாவசியமா செலவு கொட்டுவாங்க. சாப்பாடு பிடிக்கல எடுத்து குப்பையில கொட்டுவாங்க. இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. ரொம்ப பெரிய தப்பு. ஆக இறைவன் கொடுத்தது அந்த ஆல்வேஸ் அந்த கிராட்டிடியூட். முக்கியமா பஞ்சபூத தத்துவத்துல ரைட் ஃப்ரம் யுவர் ஆகாச தத்துவம் நம்ம தினசரி யூஸ் பண்றது என்ன? அக்னி சுவாதிஷ்டான மூலாதாரம். அக்னின்ற நெருப்பு, சுவாதிஷ்டான நீர் அண்ட் மூலாதாரம் பூமி. ஆக நம் வாழ்க்கையில தினசரி இந்த மூன்று கூட மேக்சிமம் ஈடுபடணும். அதனால இந்த மூன்று சக்திகளையும் நாம அம்மாவா மதிக்கணும். தண்ணிய வேஸ்ட் பண்ணக்கூடாது, சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது, அக்னியை கபகபான்ட்டு எரிய விடக்கூடாது. எதுவோ அவ்வளவுதான். அதை நன்றி உணர்வுடன். என்ன அதுதான் இறைவன். ஒரு நாள் கேஸ் இல்லாட்டி என்ன பண்ணுவோம்? நம்ம தத்தடிச்சு போடுவோம். தண்ணி இல்லாட்டி என்ன ஆகும் இல்லையா? அதை யோசிச்சு நன்றி உணர்வோட அதை நம்ம மதிச்சு நடக்கணும் தான் இங்க சொல்றாங்க. வாயுவாய் காத்து தத்துவமாய் மண் உயிராய் எல்லா உயிரினங்களுமாக மற்ற அவற்றின் உட்பொருளாய் அதற்குள் இருக்கக்கூடிய உயிர் சக்தியின் ரூபமான ஆயும் ஆகி இருக்கக்கூடிய. ஆயும்னு ரெண்டு அர்த்தம். ஆகி இருக்கக்கூடிய எடுத்துக்கலாம். இவற்றை ஆய்ந்து பார்க்கும் போது, இவற்றை உள் நிறைந்து ஆய்ந்து பார்க்கும் போது தான் இடம் தானே சிவம். அங்கே இருக்கக்கூடிய சக்தி தான் சிவம் அப்படின்ட்டு ரொம்ப அழகா சொல்றாங்க. மொள்ள வர்றாங்க பாருங்க. அப்படியே உங்க ஜீவனை தொட்டுட்டாங்க. இப்ப பஞ்சபூதத்துக்கு வந்துட்டாங்க. சோ அவ்வை பிராட்டி செம்ம ஸ்மார்ட் பண்ணி நம்மளுடைய உடலை மொள்ளமா அப்படியே இழுக்கிறாங்க பாருங்க. முதல்ல எங்கேயும் இருக்கா சொல்லிட்டாரு. அப்புறம் உனக்குள்ள இருக்காருட்டாரு. ஆசை கூட அவர் தான் சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாங்க? பஞ்சபூத தத்துவமா காத்த எல்லாருக்கும் தான் தானே. அடுத்தது எண் இறந்த யோனி பலவாய் பறந்து எங்கும் உள் நிறைந்து நிற்கும் சிவம். 84 லட்சம் யோனிகள். அது முன்னே சொல்லியிருக்கேன். பல பாடல்கள், அகத்தியர் பாடல், சம்பந்தர் பாடல் எல்லாம் கோட் பண்ணிருக்கேன். அது ரெஃபரன்ஸ் பத்தின இருக்கும். ஆக 84 லட்சம் யோனிகள் என்பது ஆண்டோர்கள் சார்ந்தோர்கள் சொன்னது. அந்த 84 லட்சம் யோனிகள் ஒரு யோனிங்கிறதுல பல வகை இருக்கலாம். அப்ப எண்ணிறந்த அதான் சொல்றேன். எண்ணிறந்த கணக்கே இல்லடா. நீ எடுத்த பிறவிக்கு கணக்கே இல்லை. நல்லா ஊறி 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 அதிலேயே ஊறி போயிட்ட. யோனி பல ஜென்மங்களை எடுத்து இருந்தாலும் இந்த மனித ஜென்மத்தில்
உனக்குள் இருக்கக்கூடிய இறைமையை உணர்வதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்கலாம். நீ வந்து பிறவியை பற்றி பின்னோக்கி பார்க்காதே, முன்னோக்கிச்ச. ஏனென்றால் மனித பிறவிதான் அற்புதமான பிறவி. என்ன சொல்றாங்க? எண் நிறைந்த யோனி பரவாய். 84 லட்சம் யோனிகள், பிறப்புகள், வகைகள் பறந்து இதெல்லாம் அடிபட்டு உதப்பட்டு அனுபவங்கள் மேற்கொண்டு இருந்தாலும் உள் நிறைந்து நிற்கும் சிவம். அந்த ஒவ்வொரு யோனிகளும் உயிராக தோன்றக்கூடிய அந்த உயிர் சக்தி தான் சிவம். போன நேற்று கூட பார்த்தோம் நம்ம எப்படி ஏக்நாத் பாபா அந்த தூய வெளிக்காண்டல்ல ஒரு தாய் புலியோட பேசுறார். ஆக அந்த தாய் புலியில இருக்கக்கூடியது சிவம் தான். ஆனால் அவற்றை நாம் அந்தந்த நிலையில் ஏற்று அதற்குள்ளும் இருப்பது சிவம் தான் என்று ஒவ்வொரு உயிரினத்தையும் நாம் மதித்து போற்ற வேண்டும். அதுதான் ரமண பகவான் சொன்னது. ஒண்ணுமே இல்லை. 800 யாவும் இறையுருவாம் என எண்ணி வழிபடல் உந்தி பெற ஈசன் நல் பூசனை உந்திட்டார். ஆக என் நிறந்த யோனி பலவாய் பறந்து இத்தனை ஜென்மம் எடுத்திருக்கேன். எங்கும் இத்தனை காலம் எத்தனை ஊழி கதவும் நமக்கு தெரியாது, எத்தனை நூற்றாண்டுகளோ தெரியாது. ஒரு மனித ஜென்மத்துக்கு 100 ஆண்டு யோசிச்சு பாருங்க, யுக யுகமா இருப்போம். ஆனாலும் நீ எடுத்த ஒவ்வொரு பிறவியிலும் உனக்குள் உயிர் சக்தியாய் இருந்தது சிவம். ஆனா இப்ப அந்த சிவத்து பக்கத்திலேயே வந்துட்ட, சந்தோஷமாயிரு. நீ வந்த வழியை திரும்பி பார்க்காதே, அதே நேரத்தில் வந்த வழியை மறந்து விடாது. மற்றவர்களுக்கு என்னை போல் நீ வழிகாட்ட வேண்டும். அவை பிறட்ட வேண்டிய ஒரு ஆசையா இருந்தான். பையன் நல்ல புத்திசாலியா இருக்க வந்துட்டான், நம்ம சொன்னதெல்லாம் உள்வாங்கிட்டு மற்றவர்களுக்கு நல்லது பண்ணுவான். நம்ம வாத்தியார்லாம் சொல்லுவாங்க, டே கண்ணு நல்லா படி. அந்த ஸ்கூலை விட்டு வெரைட்டி ஃபங்க்ஷன்ல போற வச்சு சொல்லுவா, டே நல்லா படுறா, படிச்சது எல்லாருக்கும் 4 பேருக்கு சொல்லு, 4 பேருக்கு வாழ்க்கைய வழிகாட்டுடாம்பா. அதுதான் அவ்வை பிராட்டி இந்த சதாசிவ அதிகாரத்தில் ஒவ்வொன்றுத்திலையும் இதெல்லாம் உனக்கு தெரியும், இதெல்லாம் உனக்கு தெரியும், உன்னோட நிறுத்திக்காது, மற்றவாளுக்கு சொல்லிக்கோ. அவளும் வரட்டும் இந்த லைன்ல, யாருக்கு லபிதம் இருக்கோ அவன் வரட்டும்ட்டு இங்க ஒவ்வொன்றுத்தையும் அவரு ரெக்வெஸ்டா வைக்கிறாங்க. அதனால்தான் எந்த ஆஸ்பெக்டையும் விடல. இப்ப என்ன சொல்லிட்டாங்க? யோகிகள் வந்தாங்க. அடுத்தது பாருங்க, ஒன்றேதான் ஊழி முதலாகி பல்லுயிர்க்கும் ஒன்றாகி நிற்கும் சிவம். அந்த ஒரு எனர்ஜி, அந்த ஒரு எனர்ஜி அதுதான் சிவம். அந்த ஒன்றே தான் ஊழி முதலாகி யுக யுகங்களாக பல் உயிர்க்கும் எல்லா உயிரினங்களுக்கும் ஒன்றாகி அவற்றின் உயிர் தத்துவமாக இருப்பது சிவம். எவ்வளவு அழகாக இருக்காங்க இல்லையா? அதுதான் ரமண பகவான் சொல்றார், உபாதி தன்னை விட்டு உணர்தலே தன்னைத்தான் ஓர்தலே ஈசன் தன்னை உணர்வத ஆகும். நம்முடைய அனுபவங்கள்ல ஒரு பக்கம். ஆனா அனுபவம் விட்டுட்டோம்னா அனுபவங்கள் எப்படி வருது? மண், புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த 4 மூலம் தான் நமக்கு வர அனுபவங்கள் எல்லாம் வருது. அதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா ஆணவ மரம், மாயா மரம், கர்மம். ஆக உபாதி இதனால்தான் அனுபவம். அந்த உபாதியெல்லாம் விட்டுடும். நீ இறைவனுடைய ஒரு பகுதி என்றதை மட்டும் கெட்டியா பிடிச்சிக்கோ. அதை பிடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா உனக்குள் இருக்கக்கூடிய சுய பிரகாச ஜோதி தான் சிவம் அப்படின்ட்டு ரமண பகவான் சொல்லுவார். ஆக ஒன்றேதான் ஊழி முதலாகி பல்லுயிர்க்கும் ஒன்றாகி நிற்கும் சிவம். காலகாலமா யுக யுகங்களாக அந்த ஒரு சக்தி தான் இருந்து வருது. அந்த ஒரு சக்தி தான் பலவாறாக இருக்கிறது. ராமாயணத்தை எடுத்துட்டீங்கன்னு ராமபிரான் அவர்தான், எல்லா வானர படைகளும் அதுதான், சுக்ரீவன் வாரி அதுதான், ராவணன் அவர்தான், ராட்சசர் தான். ஒரு சக்தி தான். இது ஒரு அற்புதமான ஒரு படைப்பாக ஒன்றாகி நிற்கும் சிவம். ஒவ்வொரு உயிரிலும் இருக்கக்கூடியது அந்த சிவம் தான். ரொம்ப அற்புதமா இதுக்கு நம்ம சிவவாக்கியர் ரொம்ப அழகா சொல்லுவார். பருகி ஓடி உம்முளே பறந்து வந்த விழிதனை. பருகி ஓடி
தினசரி வாழ்க்கை. சாப்பிடுறோம், ஓடுறோம், உடனே வரதான் செய்யும். எல்லாம் செஞ்சா கூட பறந்து வந்த விழிதனை, உனக்குள்ள ஒரு ஸ்பேஸ் எலிமெண்ட் இருக்கு. நிறுவியே நினைந்து பார்க்கில் நிர்மலம் அதாகுமே. எப்படிதான் ஆஞ்சு ஓஞ்சு நீங்க வீட்டுக்கு வர்றீங்க, உசப்பாடான்ட்டு காலை நீட்டி உட்காருங்க. அப்போ உங்க வீட்டுல ஒரு கப் காஃபி தர்றாங்க. அந்த காஃபி குடிக்கிறச்ச அது அமுதமா இருக்கும். கொஞ்சம் சாரணும். அலைஞ்சு ஓஞ்சி வர்றீங்க, வெயில் அலைஞ்சு வேலை பண்ணி 8 மணிக்கு வரீங்க, 7 மணிக்கு வரீங்க. என்னங்க காஃபி சாப்பிடுங்க. ஆஹா, நல்ல காலை நீட்டிக்கிட்டு ஃபேனை போட்டுட்டு ஏசி போட்டுக்கிட்டு உசப்பாடான்ட்டு அந்த காஃபி குடிக்கிறச்ச உங்களுக்கு ஒரு நிம்மதி, ஒரு பெருமூச்சு, ஆனந்தம் வருதோ இல்லையோ? அதுதான் சிவவாக்கியர் சொல்ற நிறுவியே. அந்த சுகமான ஆனந்தத்தை நிறுவியே நினைந்து பார்க்கில் நிர்மலம் அதாகுமே. மலம் நிர்மலம். ஆபீஸ் வேலையை விட்டாச்சு, வீட்டு பிரச்சனையை விட்டாச்சு, சொசைட்டி பிரச்சனையை விட்டாச்சு. இப்ப நான் நிம்மதியா இருக்கு. இப்ப நானு ஹாப்பியா காபி குடிச்சிட்டு இருக்கேன். அந்த ஆனந்த அனுபவம் உருகி ஓடி எங்குமாய் உதயோதி தன்னுள்ளே கருதடா, உனக்கு நல்ல காரணம் அதாகுமே. எவ்ரிதிங் லிவ் இன் த பிரசன்ட், லிவ் இன் த பிரசன்ட், லிவ் இன் த பிரசன்ட். பழச நினைச்சு பிரச்சனை பண்ணாது, எதிர்காலத்தை நோக்கி கஷ்டப்படாது. நிகழ்காலத்திலையும் கடந்த காலம் உடைந்த பானை, எதிர்காலமும் மதில் மேல் போன, நிகழ்காலம் தான் கையில் உள்ள வேணி. அதை நம்ம உணரணும். ரொம்ப அற்புதமான ஒரு சிவவாக்கியார் பாடல், ரொம்ப பிடிக்கும். யூ ஹாப்பி என்ஜாய் த லைஃப். கஷ்டப்படாத. ஏன்னா அவரை அஷ்யூர் பண்றாரு நமக்கு. அதைத்தான் எங்க அவ்வை பிராட்டியும் சொல்றாங்க. அடுத்தது மூலம் ஒன்றாகி, இப்போ ஒன்றே தான் ஊழி முதலாகிட்டு பிரபஞ்சத்தையே கொண்டாட்டாங்க. இப்போ உங்களுக்குள்ள வர்றாங்க. அதுதான் அவ்வை பிராட்டினுடைய அழகு. முதல்ல பிரபஞ்சத்தை சொல்லுவாங்க, இயற்கை சக்திகளை சொல்லுவாங்க, அப்புறம் சொல்லுவாங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும், ஓ அதை இயக்கிறதா நம்மளும் இயக்குது. அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் சோகம் சோகம். அதை உணர்த்துறது அவ்வை பிராட்டி எவ்வளவு அழகா ஒரு சின்ன குழந்தை மாதிரி. அதாவது சில பேர் கதை சொல்லுவாங்க, கதை சொல்லிட்டு எங்கெங்கயோ போவாங்க, கடைசியில எல்லாத்தையும் ஒருங்கிணைப்பாங்க. தட் இஸ் a வெரி கிரேட் ஸ்கில். பல உதாரணங்களை சொல்லி பல பல டைவர்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து கடைசியில அதை ஒரு அழகா முடிப்பாங்க. தட்ஸ் a great skill, that's great art. அது போல அவ்வை பிராட்டி எத்தனையோ சொல்லி கடைசியில அதுதான் சிவம், அதுதான் சிவம்னு முடிக்கிறாங்க. அது அழகே தனி. இப்ப பாருங்க, மூலம் ஒன்றாகி, உன்னுடைய ஆதிய ஒண்ணுதான்டா. நீ எத்தனை யோனிகள் இருந்து அத்தனை யோனிகள்லயும் கடவுள் கூடவே இருந்திருக்கிறார். முடிவும் ஒன்றாகி, அவர் விட்டு எங்கேயும் போல, உடம்புல உடம்புக்குள்ளேயே வந்தாங்க. இந்த உடம்பு செத்து போனா கூட ஆஸ்ட்ரல் ஃபீல்டுல யுவர் மன் புத்தி சித்தம் அகங்காரம் will be intact. What is this? ஜீவாத்மா பிளஸ் திஸ். அதனால நீ இந்த உடம்பு போனா கூட அவர்தான் இருக்க. மூலம் ஒன்றாகி முடிவும் ஒன்றாகி எவ்வுயிர்க்கும் காலமாய் நிற்கும் சிவம். அற்புதமான வார்த்தை. கால பைரவர், கால பைரவர் அவர் தான் நிர்ணயிக்கார். காலா நியதி கலா வித்யா ராகா, 5 அற்புதமான இந்த 5 உரைகள். பஞ்ச கஞ்சுகாஸ், கஞ்சுகாஸ் காலா நியதி கலா வித்யா கலா ராகா. அதுதான் இங்க சொல்றது. மூலம் ஒன்றாகி முடியும் ஒன்றாகி எவ்வுயிர்க்கும் காலமாய் நிற்கும் சிவம். எத்தனை ஜென்மம் உனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனா ஒவ்வொரு ஜென்மத்திலும் அந்த சக்தி தான் இருந்திருக்கு. சார் எவ்வளவு அழகு சார். அதனால நீ கடைசியா வந்துட்ட, கவலையா படாத, நடந்ததை பத்தி கவலை. அவ்வை பிராட்டின் அழகே அழகு. நமக்கு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட். வந்துட்டேன், காரியங்கள் உள்ள நேரத்தில் வந்துட்டேன், இதான் பத்திரமா போயிட்டு வரேன், போயிடுவாங்க. அதுக்கு அடுத்தது, மண்ணில் பிறந்த உயிர்க்கு எல்லாம் தானாகி விண்ணகமே ஆகும் சிவம். மண்ணில் பிறந்த உயிர்க்கு எல்லாம்,
உங்களுடைய பாவ புண்ணிய கணக்குகள் மேலுலகத்தில் நிர்ணயித்த பிறகு அந்த கால அளவில் நீங்கள் அதற்கு உண்டான பலன்களை அனுபவித்து பின்பும் ஒரு தாயின் கர்ப்பத்தில் பிறப்பை எடுக்க வேண்டி வரும். அதுதான் பிறப்பு இறப்பு சுழற்சி. ஆகாமிய சஞ்சித கர்மா, அதுல கொஞ்சம் அந்த பிராரப்த கர்மா பண்ணிட்டு கீழே வரீங்க. ஆக அங்கேயும் துணை இருந்தது சிவம் தான் சொல்லுவாங்க. அங்க கடைசி காலத்துல நம்ம கண்டுபிடித்த முன்னாடி ஒரு சினிமா படம் போல போகும். நீங்க பிறந்ததுல இருந்து நீங்க என்ன பண்ணீங்க, என்ன தப்பு பண்ணீங்க, என்ன நல்லது பண்ணீங்க, அதெல்லாம் ஒரு சினிமா படம் மாதிரி போகும். Because there will be the committee which will be assessing your progress of this birth. Because when you are taking the birth, you choose the parents, you choose the place to acquire the experiences that you need to undergo in this birth. அதுக்கெல்லாம் வாழ்க்கைங்கிறது போறது அப்படி. அதான் பிராரப்த கர்மா. அதை முடிச்சதப்ப இந்த வாழ்க்கையில என்ன பண்ணுங்கன்ட்டு ரிவ்யூ will be happen. அங்கேயும் சிவம் தான், அதே சக்தி தான் இருக்கிறது. மண்ணில் பிறந்த உயிர்க்கு எல்லாம் தன்னுடைய கர்ம வினைகளை தீர்த்து சிவநிலையை சிவத்தை அடைவதற்கான ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணி இந்த மண்ணுயிருக்கு, இந்த மண்ணில் பிறந்த உயிர்க்கு எல்லாம் தானாகி விண்ணகமும் ஆகும் சிவம். அங்க மேலுலகத்தில் இருந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருந்து இப்படி பண்ணலாமே அப்படி பண்ணலாமேட்டு உன்னை தன்னிடம் கவர்ந்து இழுத்தக்கூடியதும் அந்த சிவம் தான். அதுதான் ஆதிசக்திக்கு ஒரு கையில என்ன இருக்கும், பாசாங்குசம் அங்குசம் இருக்கும், அந்த பாசக்கயிறு இருக்கும். என்னுடைய படைப்பு நீ, எந்த குழந்தை நீ, உன்னோட விட்டுட முடியாது. நீ தப்பு பண்றீங்க மொழ அப்படி வாடா பக்கத்துல அப்படின்ட்டு காது பிடிக்கும் அங்குசம். உன்னை விட்டு ஏன் கண்ணு மறைவா போயிடாதன்ட்டு இந்த பாசக்கயிறு பாசாங்குசதாரி. ஆக மண்ணில் பிறந்த உயிர்க்கெல்லாம் கூட இருக்கு. இங்கிருந்து போனதுக்கு அப்புறமா நீ விண்ணகத்திலையும் அதே சிவம் தான், இந்த சக்தி தான். அதனால எங்கேயுமே நீ சிவத்தை விட்டு பிரிஞ்சதே கிடையாது. நீ பிரிஞ்சு இருக்கிறதா வேறதா இருக்கிறதா மாயாவதம். அதனால நீ மனசு கஷ்டப்படாதுன்ட்டு அவ்வை பிராட்டி என்கரேஜ் பண்றாங்க. மண்ணில் பிறந்த உயிர்க்கு எல்லாம் தான் ஆகி தானே ஆதாரமாக இருந்து விண்ணகமே ஆகும் சிவம். அங்கே மேலுலகத்திலும் அதே சிவம் தான் உனக்கு துணை இருக்கும். அதுக்கு அடுத்தது வீடு பேருக்கு போயிடுறாங்க. எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் போயிட்டு மேல மேல கடைசியில் முடிக்கிறாங்க பாருங்க. தோற்றம் அது வீடாகி தொல்லை முதல் ஒன்றாகி ஏத்தவரும் ஈசன் உடன். தொல்லை என்றால் தொன்மையான பழமையான, தோற்றம் அது வீடாகி இந்த காலம்தான் இல்லாமல் காலகாலமாக அதுதான் அந்த உயிரினுடைய தோற்றமாக இருக்கிறது. அது வீடாகி, வீடாகின தோற்றம் எடுப்பதற்குரிய ஆதார ஸ்தானம். எப்படி நட்சத்திரங்கள் எல்லாம் நெபுலே என்ற ஒரு இடத்தில் தான் பிறக்கின்றன. That is a gaseous hydrogen state. That only becomes a beautiful stars. அது போல அது வீடு. அந்த வீடா இருக்கிறது சிவம் தான். தோற்றம் அது வீடாகி உனது தோற்றத்திற்கே அதுதான் முதலாகி தொல்லை முதல் ஒன்றாகி காலம் காலமாக அதுதான் உன் கூடவே இருக்கிறது. ஏத்தவரும் ஈசன் உடன். ஏத்தவரும் அவனிடம் நன்றி கடந்திருந்து பக்தி செய்து போற்றி புகழ் பாடி அப்படி இறைவனுடன் ஒன்று கலந்து நீ அன்பு செலுத்திக் கொண்டே இருந்தாயானால் அன்பே அந்த சிவமாக மாறிவிடும். மறுபடியும் சொல்றாங்க, நீ அன்பு தான், எல்லா உயிர்களுக்கும் அன்பு இருக்க. ஏத்தவரும், ஏத்தவரம்னா போற்று, இறைவா போற்று, ஈசனடி போற்று, எந்த அடி போற்று வருது சிவபுராணத்துல. அது போல ஏதோ ஒரு சக்தி போற்றிக்கிட்டே இருக்கு, நன்றி உணர்வோடு இருக்கு. தோற்றம் அது வீடாகி அதுதான் உன்னுடைய ஆரம்பமான ஆதாரமாகி தொல்லை முதல் காலம் காலமாக ஒன்றாகி உனக்குள் இருக்கிற உயிர் சக்தியாகவும் ஆகி ஏத்த வரும்
போற்றி புகழ்வர் ஈசன் உளன். அவர் விட்டு எப்பவுமே போனதில்லை. நீ தூங்கிட்டு இருந்த அவனுக்கு தெரியாது. ஆனா அவர் முடிச்சுட்டு இருந்தார். அதுதான் அந்த ஒரு கதை ஜெயஸ்ரீ அடிக்கடி சொல்லுவாங்க. ஒரு ஒரு 2 பேர் அப்படியே பீச்சில் நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ கடவுள் கூடவே வருவார். 4 பாதங்கள் இருக்கும் எப்பவுமே. இவருடைய 2 பாதங்கள், கூட வர சப்தர்களுடைய 2 பாதங்கள். ஒரு நிலையில பார்த்தா 2 பாதம் மட்டும் இருக்கு. இவருக்கு ஒரே வார்த்தை, கடவுள் பாத்தியா என்ன விட்டு போயிட்டேன். கடைசி காலத்துல இவ்வளவு கஷ்டப்படுறானே, அம்போன்னு விட்டு போயிட்டாரு. ஜாலியா இருந்தப்பெல்லாம் கைய கோத்துட்டு வந்தாரு. இப்ப பாரு 2 பாதமே காணுமே. 2 தானே இருக்கு. நான் தான் கஷ்டப்படுறேன். அப்படி சொல்றப்ப, மகனே அவை என் பாதச்சுவடுகள். உன்னை நான் கையில் ஏந்தி இருந்தேன். உன்னை தூக்கி வச்சிட்டு இருந்தேன்டா மடையா. அது உன் பாதம் கிடையாது. என்னுடைய பாதம் சொல்லுங்க. அப்போ அவனுக்கு அப்படியே நன்றி உணர்வு பெருக்கெடு. ஆஹா, இயலாத காலத்திலயும் அம்மோன்னு விட்டுடாம என்னை கையில ஏந்திட்டு வந்திய கடவுளே அப்ப அந்த நன்றி கடன் ரொம்ப அழகா. அதெல்லாம் நம்ம மறக்கவே கூடாது. நம்ம வாழ்க்கைய அப்படி திருப்பி புரட்டி போட்டா எத்தனையோ கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ் அதெல்லாம் தாண்டி வந்திருக்கும். ஏதோ ஒரு சக்தி கூடவே இருந்திருக்கு. மனுஷ ரூபேண தெய்வம் மனுஷ ரூபம். யார் மூலமாவோ நம்ம நல்லது நடந்தோம். இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கும். ஆக தோற்றம் அது வீடாகி தொல்லை முதல் ஒன்றாகி ஏத்தவரும் ஈசன். ஆக நமக்கு யார் நல்லது பண்ணாலும், எந்த உயிர் மூலமாக நல்லது ஏற்பட்டாலும், எந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு நிம்மதி வந்தாலும் அதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர்களிடம் நன்றியுடன் இருக்க வேண்டும். ஏத்தவரும் you have to appreciate, you should recognize and you should be grateful. கடைசியில எல்லாமே அந்த சிவம் தான் முடிக்கிறாங்க பாருங்க. நிற்கும் பொருளும் நடப்பனவும் தானாகி அற்று எங்கும் நிற்கும் சிவம். அற்புதமான வார்த்தைகள் சார், அற்புத வார்த்தைகள். நிற்கும் நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய அனைத்தும், பொருளும் அனைத்து நிகழ்வுகளும், நடப்பனவும் நடந்து கொண்டிருக்கக்கூடியவர்களும் தானாகி அவனின்றி ஓர் அணுவும் அசையாது. ரொம்ப அழகா ஔவையார் முடிக்கிறாங்க. தானாகி உற்று அதற்குள் அவற்றை இயக்குவிக்கும் சக்தியாக இருந்து எங்கும் நிற்கும் சிவம். அந்த ஒரு பொருளே தானே தானாகி தன்னை அனைத்துக்குள்ளும் அடக்கி தனக்குள் அனைத்தையும் அடக்கி இருக்கக்கூடிய அந்த அற்புதமான அந்த ஆடரசன், தில்லையம்பலத்தரசன், தில்லை நடராஜ பெருமான், அந்த ஒரு இறைமை தனக்கு தானே ஒரு நாடகத்தை போட்டு நர்த்தக ஆத்மா அரங்கோ அந்தராத்மா என்று இந்த நாடகத்தை நடத்தி வருகிறது. அது கடைசியில இப்ப உள்ள போயிட்ட என்ன வெளியே வரமாட்டேன். என்ன ஒளியுடன் ஒளி கலந்து விட்டது. காவிரி யாரு கடலுடன் கலந்து விட்டது. அந்த காவிரி யாரு கடலுடன் கலந்த அந்த பேரானந்தத்தில் இருக்கிறது. அதை போல மகனே உன்னை இறைமையுடன் கூட்டி வைத்து விட்டேன். பேரானந்தமாக சச்சிதானந்த சொரூபமாக நீ விளங்குவதோடு மட்டுமல்லாமல் உனக்கு கிடைத்த இந்த பேராந்த நிலையை அனைவருக்கும் எடுத்துரைத்து அவர்களுடன் பகிர்ந்து கொள்வாயாகட்டு அவ்வை பிராட்டி அற்புதமா முடிக்கிறார். ஆக உலகம் யாவையும் தாமுளவாக்கணும், நிலை பெறுத்தலும் நீக்கவும் நீங்களா அழகிலா விளையாட்டுடைய ஆரவர் தலைவர் அந்தவர்க்கே சரண் யாமிலேட்டு ரொம்ப அழகா அற்புதமா நிற்கும் பொருளும் நடப்பனவும் தானாகி உற்று எங்கும் நிற்கும் சிவம் அப்படின்ட்டு ஒரு புத்தாய் போட இப்ப ஒண்ணு சேர்த்துட்டேன். இப்ப நீ அந்த சச்சிதானந்த நிலையில் தான் இருக்க. நீ தான் சிவம், நான் தான் சிவம். அந்த கைலாயத்தில் உன்னை சேர்த்து விட்டேன், அந்த வைகுண்டத்தில் உன்னை சேர்த்து விட்டேன், அந்த சக்தி பீடத்தில் உன்னை சேர்த்து விட்டேன். ஆக அற்புதமாக ஆனந்தமாக இருப்பாயாகன்ட்டு அற்புதமா இந்த சதாசிவ நிலை என்பது இதுதான் என்பதை நமக்கு ஔவையார் ரொம்ப அழகா உணர்த்துறாங்க. ஆக இந்த சதாசிவம் என்ற இந்த கடைசி அதிகாரம் இதுதான் திருவருட்பா. படிப்படியா படிப்பு எழுது அந்த சிவத்தினுடைய முற்று பெற்ற தந்தைத்தான் அறிதல். அந்த அற்புதமான ஞானோதயத்தின் முடிவான செல்ஃப் என்லைட்டன்மெண்ட் ரியலைசேஷன் இது தான்ட்டு
அற்புதமா விளக்குறாங்க. நமக்கும் கிளியரா அறிஞ்சிருக்கு. ஒரு நிலையில எது எது அந்த கேள்வி எல்லாம் போயிட்டு, ஓ அதுதான் இது, ஓ அதுதான் இது என்ற ஒரு அழகான மெச்சூரிட்டி நமக்கு எல்லாருக்குள்ளயுமே ஏற்பட்டு கேட்டா நம்புறேன். இதை திருப்பி திருப்பி நம்ம கேட்கறத படிக்கிறச்ச இதோட நம்ம எங்க இருக்கோம்? இந்த அற்புதமான அவை குரல்ல நம்ம எந்த நிலையில் எந்த நிலையை நோக்கி போவோம் அப்படின்ட்டு முயற்சி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்டெப்ஸ் எடுத்து வைங்க. எந்த நிலையில உங்களுக்கு குறைச்சு நினைக்காதீங்க. யூ ஆர் கிரேட், வி ஆர் கிரேட், வி ஆர் யூனிக். நம்ம இறைவனால் படைக்கப்பட்ட தனி தத்துவம் கொண்ட ஒரு அற்புதமான படைப்பு. நமக்குன்னு ஒரு அற்புதமான இயல்பு இருக்கு. அந்த இயல்பை வச்சுக்கிட்டு இறைவனுடன் சேர்வதுதான் நம்முடைய லட்சியம் என்பதை அவை பிராட்டிட்டு நம்ம எல்லாருமே சேரணும். இப்ப அதுக்கு அடுத்தது நாம தன்பால் தன்பால் ஆக நான் 2 கலந்து விட்டேன். நான் இது என் வாழ்க்கையை எப்படியெல்லாம் ஆனந்தமாக இருக்க வேண்டும். ரொம்ப அழகா இருக்கு சார். 11 அதிகாரங்கள், 110 பாடல்கள். தன்பால் எப்படி தனக்கு கிடைத்த அந்த ஆனந்தத்தை மற்ற உயிர்களுடன் பகிர்ந்து கொள்வது, தனக்கு கிடைத்த ஆனந்தத்தில் ஆனந்தமாக இருப்பது. அது அற்புதமா வரும். அதை நம்ம அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கலாம். ஆக அவ்வை பிராட்டிக்கு பெரிய ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு, எவ்வளவு தூரம் கூட தூக்கம் செய்ய மாட்டேன். எத்தனை சாஷ்டாகமா நமஸ்காரம் பண்ணாலும் அது ஈடாகாது. எனக்கு நிஜமாலுமே இந்த பிறவியில அவ்வை குரல் கிடைச்சது மிகப்பெரிய பாக்கியம். அதை அவங்களோட பகிர்ந்துக்கிறது அது பெரிய பாக்கியம். ஸோ என்னோட பயணித்த வைக்கிறது மிக்க நன்றி. நம்முடைய பயணம் தொடரும். அடுத்ததுனா தன்பால் என்பதுல அடியெடுத்து வைப்போம். எப்படி நம்முடைய ஆனந்த நிலையை நாம் அனுபவிக்க வேண்டும். கையில உலகம் கொடுத்தாச்சு, ஹாப்பியா சாப்பிட சொல்லியாச்சு, நீ தான் எல்லாமேட்டு சொல்றாங்க. வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ அருண். தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனந்தமா இருங்க, அற்புதமா இருங்க. சதாசிவ நிலை என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். இதுதான் நம்ம இனிமேல் அனாலிசிஸ். So we have given the laboratory and all the components. We need to experiment all by ourselves to understand where we are, the path of spirituality. Life is love, life is joy, life is enthusiasm. Take care. Jai Gurudev. சார், ஸ்டார் எப்படி ஃபார்ம் ஆகுது சொன்னீங்க? ஸ்டார் சொன்னீங்களே, ஸ்டார் சொன்னீங்கல்ல, ஸ்டாரா? நீதான் சூப்பர் ஸ்டார் சார். நடுவில் ஏதோ ஸ்டார்ஸ் ஆர் ஃபார்ம்ட் லைக் திஸ் ஏதோ சொன்னீங்க சார். நீங்க என்னது ஸ்டார்? தட்ஸ் ஹவ் ஸ்டார்ஸ் ஆர் ஃபார்ம்ட். சார், நட்சத்திரங்கள்லாம் உருவாகிறத பத்தி சொன்னீங்கல்ல? ஆமா 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 அது வந்து சயின்ஸ். See, there is a nebulae. There are various dimensions, various stages in the space element. See, when a dying star comes, it exudes the maximum light. It burns so fast. So when it's totally burnt, it has got the magnetic field is maximum. It can suck anything. That is a black hole. When the black hole becomes white energy, that is called a nebula. That nebula is a gaseous state where once again all the components of the hydrogen gas that becomes so dense, that becomes a star. It takes birth. That's the nursery of the star. You get the point? So நம்ம ஸ்டார் தான். That's it. Beautiful. சார், அப்புறம் ஒண்ணு சொன்னீங்க. சொல்லுங்க, என்ன சொன்னேமா? நீங்க ஒரு சைஸ் சொன்னீங்க, நம்ம வந்துட்டு பிறப்ப வந்து நம்ம எங்க பிறக்கணும், அப்பா அம்மாவை நம்ம சூஸ் பண்றோம்னுட்டு. அது எப்படி? 100% காலா நியதி கலா வித்யா ராகா. This is established in the Kashmir Saivism, even Shiva Sutras, because the Atma decides what kind of an environment it has to take birth, so that which body, either male or female, which parents,
அங்க பிறந்தாதான் இந்த அனுபவங்கள்லாம் என் வாழ்க்கையில எடுத்து நான் என் பிராரப்தாவை தீர்த்துட்டும் உங்க கிட்ட வருவேன் அப்படின்ட்டு we sign an agreement. There is a committee of the members of the higher Sadgurus. இந்த மாதிரி எல்லாம் உங்ககிட்ட சஞ்சித கர்மா இருக்கு. இதுல எதையெல்லாம் கழிச்சுட்டு நீ பரிசுத்தமா திரும்பி வர போற அப்படின்னு நம்மள கேட்பாங்க. They prepare a condition 1, 2, 3, 4, 5. You choose every day happening. உங்க கல்யாணம், உங்க குழந்தைங்க, உங்க படிப்பு, உங்க பெற்றோர் எல்லாத்தையும் நீங்க தான் சூஸ் பண்றீங்க. நாம தான் சூஸ் பண்றோம். சூஸ் பண்ணிட்டு we sign the agreement and we take the birth with a particular place of birth. அதனால தான் நான் பிறந்த மண்ணுன்னு சொல்றது. எங்க போனாலும் அந்த காலத்துல ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தா முதல்ல அந்த இடத்த மண்ணை எடுத்து ஒரு கலையத்துல கொடுப்பாங்க. That is our பద్ధதி. Because you are part and parcel of that earth element. அதை வந்து நம்ம பூஜை ரூம்ல வச்சிருப்போம். எனக்கு தெரியாது. இன்னைக்கும் கிராமத்துல பின்பற்றுவாங்க. ஒரு சின்ன துணி மூட்டையில கட்டி கொடுப்பாங்க. அந்த மண் அப்பப்போ நீங்க பார்க்கணும், நெத்தில வச்சுக்கணும். யுவர் நேச்சர் வில் பி ரிட்டைன். அதுதான் பிறந்த மண். நீங்க பிறந்த ஊருக்கு போங்க, உங்களுக்கு தெரியாம ஒரு கிளிகளு போறோம், ஒரு கிளர்ச்சி வரும். பிகாஸ் யூ ஆர் பார்ட் ஆஃப் தட். இட்ஸ் நாட் ஜஸ்ட் பியர் பேரண்ட்ஸ். உங்க அம்மா அங்க விளைஞ்ச வெங்காயத்தையும் அங்க விளைஞ்ச சாணியை கலக்கியும் அங்க விளைஞ்ச தண்ணியை வச்சுக்கும் அங்கதான் குடிக்கிறீங்க. ஆக யூ சூஸ். அதுதான் காலா. யூ சூஸ் த டேட் ஆஃப் பர்த் அண்ட் யுவர் டேட் ஆஃப் டெத். நியதி. இந்த அப்பாவை பேசணும், இந்த அம்மா கிட்ட பிறக்கணும், இந்த அனுபவத்துல எடுத்துட்டு வரணும், கடைசி காலத்துல இப்படி வந்து சேரணும். நியதி. கலா. யுவர் இன்போர்ன் ஸ்கில்ஸ். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 3 வயசு குழந்தை பாடுறது, ஸ்வரம் போட்டு பாடுறது. How is it possible? நியதி. கலா. யுவர் இன்போர்ன் ஸ்கில்ஸ். You may be good at mathematics. I may be zero in mathematics. I may be very good at music. So, தனித்தன்மை அதுதான் வந்து கலா. அதுக்கு அடுத்தது வித்யா, இன்டலெக்ட். எப்படி பிக்கப் பண்ணிட்டு how you can go ahead. ராகா. அங்கதான் வினையே வரும். ராகா இஸ் ஃப்ரீ வில். எங்க குருஜி சொல்வார், வாட் இஸ் ஃப்ரீ வில்னா இது வந்து லைக் யுவர் ஹைட் அண்ட் வெயிட். ஹைட் இஸ் யுவர் டெஸ்டினி. யுவர் வெயிட் இஸ் யுவர் ஃப்ரீ வில். நீங்க குண்டாகலாம் ஒல்லியாகலாம். ஆனா நினைச்ச மாதிரி உயரமாக முடியாது, குள்ளமாகும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் யுவர் ஹைட் அண்ட் வெயிட். தட் இஸ் அ டெஸ்டினி அண்ட் ஃப்ரீ வில். ஆக வித்யா, அப் டு வித்யா இஸ் யுவர் டெஸ்டினி. கடைசியில ராகா. இங்க பிறந்த உடனே நம்ம ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டோம், இங்கதான் கிச்சன் இருக்கணும், இங்கதான் ஹால் இருக்கணும், இங்கதான் டாய்லெட் இருக்கணும். மாஸ்டர் பிளான் போட்டு சைன் பண்ணிட்டு வந்துடும். இங்க வந்த உடனே இந்த கிச்சன் இங்க வேண்டாமே, இங்க இருந்தா நல்லா இருக்குமே, இந்த ஹால் இங்க வேண்டாமே, அங்க இருந்தா நல்லா இருக்குமேட்டு யூ டிக் யுவர் ஓன் கிரேவ் பை சூசிங் த ஃப்ரீ வில். அதனால தான் ஐ, மீ, மை, மைண்ட் அதை நம்ம கண்ட்ரோல்லையே வச்சுட்டு இருக்கோம். அதுக்கு கொம்பு முளைக்கப்படாது. முளைச்சா த ஃப்ரீ வில் டிக் யுவர் ஓன் கிரேவ் and it will pave path for the adding karma. This is all well established. நீங்க படிக்கணும். என்டிஏ முக்கியமா நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க. அனிதா மூர்ஜனி, ஸ்ரீ எம், அவெல்லாம் they have gone through and for Sadguru Jaggi Vasudev, he has quoted about his 3 previous births. அதுக்கு முன்ன 3 ஜென்மங்களை பத்தி விவரமா எழுதியிருக்கார். ஒரு ஜென்மத்துல அவர் கொலை செய்யப்பட்டிருக்கார். he was murdered just because being a yogi. எல்லாருக்கும் நல்லா சொல்றதுனால அவரை கொண்டு இருக்காங்க. அந்த வர சொல்றது அது கொண்டு நம்ம பர்த் மார்க்க காட்டுற. நம்ம மச்சம்ல இருக்கோம் இல்லையோ, மச்சம் இருக்கும், அந்த வடுன்னு இருக்கும். Don't take them seriously. Your pigmentation is decided about your DNA structure. Where you have got the deep hurt or deep wound will be reflected in your physical body as a mole or as a scar. நமக்கு தெரியலன்னு இல்லை நாயிட. அத்தாரிட்டி இஸ்
சிவசூத்ராஸ். யூ சூஸ் த பேரண்ட். நம்ம தான் அப்பா அம்மா நினைச்சு பார்க்கணும். அதனால உனக்கு தவம் பெத்தாண்டா மவனே அப்படின்னு ஒரு காலம் சொல்லுவாங்க. இந்த ஏன்டா பெத்தமான் இருக்கடான்னு அப்புறம் சொல்லுவாங்க. இட்ஸ் நாட் தேர். So don't take life very seriously. It's not there. It's not there. Ultimately, it is unconditional love. எதையுமே எதிர்பார்க்காத. Never be judgmental about anything. Not even about yourself. Never be judgmental about anything. It happened. Keep moving. That's how the life is. சரி குருவே. பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷம் நீங்க கேட்டீங்க. ஓகே That's a fact. படி நிறைய அதனால